நாகை மாவட்டம் திருமருகல் ஒன்றியம் அகரகொந்தகை ஊராட்சி வால்மங்கலம் கிராமத்தில் உள்ள திரௌபதி அம்மன் கோவிலில் தீமிதி திருவிழா நடந்தது. தீமிதி திருவிழாவை முன்னிட்டு பந்தக்கால் முகூர்த்தம் கொடியேற்றத்துடன் தொடங்கி சிறப்பு பூஜை, அம்மனுக்கு அபிஷேக ஆராதனையும், கர்ணன், தர்மர், கிருஷ்ணன், அம்பாள் பிறப்பு, திருக்கல்யாணம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடந்தன. அதைத் தொடர்ந்து அம்மனுக்கு மஞ்சள், பால், பன்னீர், தயிர், தேன், இளநீர், மாப்பொடி, திரவிய பொடி உள்ளிட்ட பொருட்களால் சிறப்பபிஷேகம் நடந்தது. விழாவையொட்டி தீமிதி உற்சவம் நடந்தது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீக்குண்டத்தில் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர். பின்னர் அம்மன் சிறப்பலங்காரத்தில் எழுந்தருளி வாகனத்தில் வீதியுலா நடைபெற்றது. தொடர்ந்து அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை மருளாளிகள், கிராமவாசிகள், விழா குழுவினர் மற்றும் செங்குந்த மரபினர் செய்திருந்தனர். அம்பாளுக்காக விரதம் இருந்து தீமிதித்து வருகிறார்கள் பக்தர்கள். கிட்டத்தட்ட ஒரு 15 அடி வாய் அளவு போட்டு பக்தர் தீமிதிப்பதற்கு தயாரா இருக்கிறாங்க. பக்தர்களை இடையூறு இல்லாம குழந்தைகளையும் சமூகத்திற்காக பார்த்துக் கொள்ளுமாறு விழா கமிட்டியாளர்கள் சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகிறது. அணிந்து வந்திருக்கக்கூடிய நகைகள், உடமைகள், குழந்தைகள் பார்த்துக்குங்க. பொறுமையாக வரையில் வைத்திருக்கக்கூடிய பக்தர்கள் அனைவருக்கும் விழா கமிட்டியோட தயார் செய்திருக்கிறது. அனைத்து பேர்களும் பிரசாதம் பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். கனிவெட்டிருக்கிறார் கேட்டுக்கொள்கிறோம். ஸ்ரீ திரௌபதி அம்மனுடைய தீமிதி உற்சவமானது இந்த 2026ஆம் ஆண்டு விழாவானது மிக சீரோடு அத்தனை பேர்களும் சிறப்புடன் அம்பாளுக்காக விரதம் பக்தர்கள் கிட்டத்தட்ட ஒரு 15 அளவு போட்டு பக்தர் தீமிதிப்பதற்கு தயாரா இருக்கிறாங்க. பக்தர்கள் இடையூறு இல்லாம பக்தர்கள் இடையூறு இல்லாம உங்களுக்கு தாய்மார்கள், பக்தர்கள் அனைவரும் கவனம். மிக அற்புதமாக நடைபெற்றது. அம்பாள் அனைவர்களுக்கும் அருள் புரிந்து சிறப்பாக ஒதுங்கிங்க அவங்களை விட்டுருங்க. ஒதுங்கிங்க அவங்களை விடுங்க. அளவு போட்டு வர்றாங்க. அவங்களுக்கு கொஞ்சம்